வெல்கம் பேக் டு கிரேஸ்குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ரோஸ் ஃப்ளவர் மாஸ்க் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். இதை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் மாரிகோல்டு ஃப்ளவர் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மாரிகோல்டு ஃப்ளவர் மாஸ்க் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளவர் செய்ய என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தலாம். ஒரு கார்ட்போர்ட், ஒரு சார்ட், எல்லோ கலர் கிரேப் ஷீட் 3, கிரீன் கலர் ஷீட் 4, சிசர் அண்ட் கட்டர், ஃபெவிகால், அப்புறம் த்ரெட்ஸ். ஃபர்ஸ்ட் கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம 2 சர்க்கிள் டிரா பண்ணி கட் பண்ணணும். அவுட்டர் சர்க்கிள் வந்து 8 இன்ச்சஸ்க்கும் இன்னர் சர்க்கிள் வந்து 5 இன்ச்சஸ்க்கும் மார்க் பண்ண போறோம். அதுக்காக நான் காம்பஸ்ல 4 இன்ச்சஸ் ரேடியஸ் எடுத்துக்கிறேன் சர்க்கிள் போடுறதுக்கு. அவுட்டர் சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ இன்னர் சர்க்கிள் போட போறோம். அதுக்கு வந்து 5 இன்ச்சஸ்க்கு 2.5 இன்ச்சஸ் ரேடியஸ்ல மெஷர் பண்ணி இன்னர் சர்க்கிளும் இப்ப போட்டாச்சு. இப்போ இந்த அவுட்டர் சர்க்கிளையும் இன்னர் சர்க்கிளையும் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரிங் மாதிரி வரும். இப்போ இதே சைஸ்ல இந்த சார்ட்லயும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அடுத்ததா இந்த கிரீன் கலர் ஷீட்லயும் சேம் சைஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். 3 பேப்பர்ல மட்டும் அவுட்டர் அண்ட் இன்னர் ரிங் ரெண்டுமே கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஷீட்ல அவுட்டர் மட்டும் கட் பண்ணுங்க, இன்னர் கட் பண்ண வேண்டாம். 3 கிரீன் கலர் ஷீட்ல அவுட்டர் அண்ட் இன்னர் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு ஷீட்ல மட்டும் நான் அவுட்டர் மட்டும் தான் கட் பண்ணிருக்கேன். உள்ள இருக்கிற சர்க்கிள் கட் பண்ணல. உள்ள இருக்கிற சர்க்கிள்ல கட்டர் வச்சு இந்த மாதிரி கிராஸ் கிராஸா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப எப்படி கட் பண்றது நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் ஸ்டிக் பண்ணும் போது சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கார்ட்போர்ட்லயும் சார்ட்லயும் ஒன் சைடு மட்டும் இந்த கிரீன் கலர் ஷீட்டை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ கார்ட்போர்ட்ல இன்னர் சர்க்கிளை ஒட்டி ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இந்த சார்ட் எடுத்து இப்படி 2 கிரீன் கலரும் ஃபேஸ் பண்ண மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நான் எதுக்காக இந்த கார்ட்போர்ட் பேக் சைட்ல இந்த சார்ட்டை ஸ்டிக் பண்ணிருக்கேன்றத வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த கார்ட்போர்ட் மேல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த கிரீன் ஷீட்டை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரீன் கலர் ஷீட் ஒட்டியாச்சு. உள்ள கட் பண்ணி இருந்த பார்ட்டை வந்து இந்த மாதிரி பேக் சைட்ல ஸ்டிக் பண்ணிருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிருக்கோம்னா, இந்த இன்னர் சர்க்கிள்ல வந்து இந்த பிசுறுலாம் தெரியாம இருக்கும். அதுக்காகவும் இந்த சார்ட்டும் கார்ட்போர்டும் பிஞ்சிட்டு வராம ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்படி பண்ணினா. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ராவா இருக்கிற இந்த கிரீன் கலர் ஷீட்டை சுத்திய கட் பண்ணிட்டு இதுக்கு மேல இந்த கிரீன் கலர் பேப்பரை ஒட்ட போறோம். அவ்வளவுதான், ஃப்ளவரோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஃப்ளவர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ ஃப்ளவர் செய்யறதுக்கு எல்லோ கலர் கிரேப் ஷீட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட் வந்து நல்ல பெரிய சைஸாவே இருக்கு. ஒரு ஷீட் வந்து 10 rupees தான். இப்போ ஃப்ளவர் செய்யறதுக்கு இந்த ஷீட்டோட ஒரு கார்னர்ல இந்த மாதிரி பென்சில் வச்சு புஷ் பண்ணிக்கோங்க. புஷ் பண்ணிட்டு இன்னொரு கையால கீழே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சும்மா ரஃபாவே பண்ணிக்கோங்க. இந்த பெட்டலோட சைஸ் பாத்தீங்கன்னா என்னோட தம் ஃபிங்கர்ல ஒரு ஃபிங்கர் சைஸுக்கு நான் எடுக்கிறேன். மொத்தம் நம்ம இந்த ஃப்ளவர் வந்து 3 லேயர்ஸ்ல பண்ண போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயரோட சைஸ் வந்து என்னோட ஒரு தம் ஃபிங்கர் சைஸ்க்கு நான் கட் பண்ணிருக்கேன். இப்ப நான் இன்னொரு பெட்டலும் செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி பென்சில் வச்சுட்டு புஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர்ல எல்லா பெட்டல்ஸும் ஒரே சைஸ்ல வேணும்ல,
அதுக்காக நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த பெட்டல் எடுத்து இது மேலேயே வச்சு சேம் சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க எல்லா பெட்டல்ஸுமே ரெடி பண்ணணும். இப்போ இந்த பெட்டல் வந்து ஓபன் ஆகாம இருக்கிறதுக்கு கீழே வந்து நான் த்ரெட் வச்சு டை பண்ண போறேன். இந்த மாதிரி நம்ம பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி பூ கட்டிக்கோங்க. பூ கட்ட தெரியாதவங்க சும்மா ஒரு 4-5 தடவை நல்லா டைட்டா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் பண்ண ஃப்ளவர்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பெட்டல்ஸ் வந்து ஒரு 30ல இருந்து 32 பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் லேயருக்கு பெட்டல்ஸ் ரெடி பண்ண போறோம். சேம் மெத்தட் தான், ஃபர்ஸ்ட் பெட்டல்ஸ் பண்ண மாதிரியே தான் எல்லா பெட்டலும். அதே மாதிரி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பெட்டலை இது மேல வச்சுட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/2 இன்ச் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் பெருசா இருக்கணும். டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் லேயரோட ஃப்ளவர்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தேர்ட் லேயரோட பெட்டல்ஸ் ரெடி பண்றேன். அதுக்கு செகண்ட் லேயரோட பெட்டல் எடுத்து அதை விட கொஞ்சம் சைஸ் பெருசா தேர்ட் லேயருக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம தேர்ட் லேயருக்கும் பெட்டல்ஸ் ரெடி பண்ணணும். இப்போ தேர்ட் லேயரோட பெட்டல்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ரிங்கோட அவுட்டர் சைட்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருந்த இந்த குட்டி குட்டி பெட்டல்ஸை சுத்தியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி ஆயிடுச்சு. அழகா இருக்குல்ல? அந்த marigold-ஓட எஃபெக்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் லேயர் நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். செகண்ட் லேயரும் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் லேயர் ஸ்டார்ட் பண்றோம். இப்போ தேர்ட் லேயரும் நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்னா இங்க அந்த சர்க்கிளை சுத்தி அன்பினிஷிங்கா இருக்குல்ல, அதை நம்ம கவர் பண்ணணும். அதுக்கு இந்த கிரேப் ஷீட்ல ஒரு 2 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இத ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு பக்கம் ஈவனா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி வி ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண இந்த ஷீட்டை இந்த இடத்துல ஸ்டிக் பண்ண போறோம். இங்க அன்பினிஷிங்கா இருக்கு இல்லையா, அதை கவர் பண்றதுக்காக இத இந்த இன்னர் சர்க்கிளை சுத்தியும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணும் போது குட்டி குட்டி ஃபிளீட்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ணுங்க. அப்பதான் ரவுண்ட் ஷேப்ல ஸ்டிக் பண்ண முடியும். அவ்வளவுதான், ஃப்ளவர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் சைட்ல த்ரெட்டை டைப் பண்ணிடலாம். நான் எதுக்கு இங்க கார்ட்போர்ட் சார்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கேன்னா, நம்ம டைரக்டா சார்ட்ல ஃப்ளவர் செஞ்சா ஃப்ளவர் செஞ்சுட்டு குழந்தைங்களோட ஃபேஸ்ல டைப் பண்ணும் போது அந்த ஃப்ளவரோட ஷேப்பே மாறிடும். சர்க்கிள் ஷேப் நமக்கு கிடைக்காது. ஸோ கார்ட்போர்ட்ல நம்ம ஃப்ளவர் செய்யும் போது அந்த ஷேப் மாறாம ரவுண்டா அழகா இருக்கும்.
ஆனா வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி டைப் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா இங்க பின்னாடி சார்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ சார்ட்ல மட்டும் த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு குழந்தைங்க ஃபேஸ்ல கட்டும் போது சார்ட் மட்டும் நமக்கு ஃபோல்ட் ஆகும். ஃப்ளவரோட ஷேப்பும் மாறாம ரவுண்ட் ஷேப்ல அழகா இருக்கும். Marigold flower mask ரெடி ஆயிடுச்சு. இத நான் எங்க பாப்பாக்கு போட்டு காட்டுறேன். பாப்பாவோட ஃபேஸ்ல வந்து நான் வந்து சந்தனம் அப்ளை பண்ணிருக்கேன். எல்லோ கலர் ஃப்ளவர்னால சந்தனம் அப்ளை பண்ணிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அப்பதான் நேச்சுரலா இருக்கும். நீங்களும் ஃபேஸ்க்கு வந்து மஞ்சள் இல்ல சந்தனம் அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா பாக்கிறதுக்கு வந்து நேச்சுரலா இருக்கும். Dress வந்து நான் ஸ்டெம்புக்காக கிரீன் கலர்ல போட்டிருக்கேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளவர் மாஸ்க் எப்படி இருந்தது? இந்த மாதிரி உங்களுக்கு புது ஐடியாஸ்ல இல்ல புது மாடல்ல கிராஃப்ட் வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். நம்மளோட சேனல்ல காமெடி ஷார்ட்ஸ், டான்ஸ், அப்புறம் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு நிறைய vlogs எல்லாமே அப்லோட் பண்றோம். என்னோட கிரேஸ் குட்டி சேனல் பேஜை விசிட் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.